தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இந்த அரங்கமெல்லாம் பொங்கி தழும்பி பூரணமாய் நிறைந்து நிற்கின்ற சிங்க பெண்களே, ரோஜாவினுடைய இதழில் பனித்திரி போல அங்கொன்றும் இங்கொன்றுமாய் இருக்கின்ற இந்த கல்லூரியினுடைய ராஜாக்களே, மேடையில வீற்றிருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, வெளிச்சம் தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த பட்டிமண்டபத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற எனதருமை தமிழ் சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் பணிவன்பான வணக்கங்களும் உழைப்பாளர் திருநாள் வாழ்த்துக்களும். பெரியவர்களே, இன்னைக்கெல்லாம் செல்போன் அப்படின்றது நம் கைகளில் இருக்கிற 6வது விரல் மாதிரி. நம்மெல்லாம் இன்னைக்கு குழந்தைய தூக்குறோமோ இல்லையோ கையில் செல்போனை எடுத்து வச்சுக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்கு பால் ஊற்றுற பாட்டி, அதுக்கே நாளைக்கு பால் ஊற்றுற கண்டிஷனில் தான் அது இருக்கு. ஆனால் வந்துச்சு, பாலை ஊற்றிட்டு காசை கொடுத்தோம்னா எப்போ எந்த காலத்தில் இருக்க ஜிபே பண்ணுன்னு ஸ்கேன் கோடை எடுத்து காமிக்கு. பாட்டி மாச கணக்க சொல்லு, உனக்கு பணம் அனுப்புறேன்னு சொன்னா கொஞ்சம் பொறுப்பு, உனக்கு நான் போயிட்டு வாட்ஸ்அப்ல சேட் பண்றேங்குது. பொண்ணுங்கெல்லாம், நம்ம வீட்டில் இருக்க பொண்ணுங்கெல்லாம் அன்னைக்கு கழுத்துல தாலி போட்டிருந்தாங்க, இப்பெல்லாம் தாலியை கலர்த்தி தூக்கி போட்டு கழுத்துல செல்போன் தான் மாட்டிடுறாங்க. இன்னும் ஒரு படிக்கு மேல போய் நம்மெல்லாம் இன்னைக்கு எல்லாருமே டச் போன் வச்சு எப்ப பார்த்தாலும் டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஃபேமிலியில யாருமே இன்னைக்கு டச்ல இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாரும் இன்னைக்கு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்னு ஒன்று வச்சிருக்கோம். ஆனால் வீட்டில் ஒரு பையன் கூட பேசுறது கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே செல்போன் வாயில தான் பேசுகிறோம், செல்போனில் தான் இன்னைக்கு படிக்கிறோம். செல்போன் என்ன சொல்லுதோ அதுபடி தான் கூகுள் மேப் போட்டு இப்போ நானே காலேஜுக்கு வந்தேங்க. அப்படி பார்த்தா செல்போன் வாழ்க்கை இன்றைக்கு தவிர்க்க முடியாத வாழ்க்கை ஆகிவிட்டது. அப்படி நம் வாழ்க்கையில தவிர்க்க முடியாமல் ஒன்று இருப்பதை இந்த கல்லூரியும் வெளிச்சம் தொலைக்காட்சியும் இந்த மன்றத்தினுடைய தலைப்பாக தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள். செல்போன் வாழ்க்கையால் நமக்கு சங்கடமா சௌகரியமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். நம் பேச்சாளர்களினுடைய வாதத்திற்கு பிறகு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். செல்போன் வாழ்க்கை நமக்கு சங்கடமே என்று பேசுவதற்காக கோவையை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ரவீந்திரன் அண்ணா வந்திருக்காங்க. அவங்க அறிமுகம் செஞ்சிருக்கு. அண்ணன் சொல்றாப்ல, வயசான காலத்துல சாயந்தரமா பார்க்குக்கு வாக்கிங் போய் மனசையும் உடல் நலத்தையும் தேத்தலான்னு பார்த்தா அங்கே வந்திருக்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் திடீர்னு தலையை விரிச்சு போட்டு ஆடுதுங்க. அண்ணன் வலிப்பு வந்துருச்சு, 108க்கு கால் பண்ணலான்னு ஃபோன் பண்ணா அண்ணன் கையை பிடிச்சி, அங்கிள் கூப்பிடாதீங்க, என் ஃப்ரெண்டு ரீல்ஸ் எடுக்கிறாங்க. ரீல்ஸ்னு ரியல் லைஃப்பை தொலைச்சிட்டு வாழ்றாங்களே, இது சங்கடம் இல்லையான்னு ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் அண்ணன் நியாயமாக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க பாருங்க, கும்பகோணத்துலேருந்து வந்திருக்காங்க வழக்கறிஞர் லெனிஸ். அவருங்க கம்பி கட்டுறதுல எக்ஸ்பர்ட். உருட்டுன்னு உருட்ட காத்துக்கிட்டு கிடக்குறாரு, கொஞ்சம் ஜாக்கிரதையா. அவரு சொல்றாருங்க, இன்னைக்கு இருக்கிற வர்ற மருமகள்கள்லாம் மாடர்ன் மருமகன்றாரு. ஏன்னு கேட்டா, காலையில போடுற காஃபியில இருந்து ராத்திரி சுடுற இட்லி வரைக்கும் மாமியாருக்கு அனுப்பி வைக்காம சாப்பிடுறது இல்லையா. எப்படின்னு கேட்டா போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்களா. ஏங்க, ஒரு வாய் பெரியவங்களுக்கு சோறு போட சொன்னா வாட்ஸ்அப்ல இப்படி அனுப்பி சாப்பிடுறீங்களே, இது நியாயமா, இது சங்கடம் இல்லையான்னு அவரு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா தம்பி மணிகண்டன். அவர் வரும்போது என்கிட்ட முரட்டு சிங்கிள்னு சொன்னாரு. இப்ப உள்ள வந்தா அவருக்கு இருக்கிற வரவேற்பை பார்த்தா அவர் ரொம்ப பெரிய கமிட்டடா இருப்பாரான்னு எனக்கே சந்தேகம். அவரு என்ன சொல்றாருன்னா, இங்க கல்லால அடிபட்ட நாயை விட கேலால அடிபட்ட பாய் தான் அதிகன்றாரு அவரு. இதுக்கு என்ன காரணம்னா, எல்லாம் இந்த செல்போன் ஜியோ படுத்துற பாடு சார்.
அவர் ரீசார்ஜ் பண்ணி இப்ப அவரோட ரீசார்ஜ் இழந்து நிக்கிறேன்னு அவர் சொல்றார். இது எவ்வளவு பெரிய சங்கடம்னு அவரு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் கடைசியில் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, மூத்த வழக்கறிஞர் தேன்மொழி அக்கா, அவங்களை அறிமுகப்படுத்த அக்கா சொல்றாங்க, இந்த பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு வாட்ஸ்அப்பை பார்த்து ஒன்று ஒன்றா சமைச்சு கொடுக்குது, என்ன கன்றாவியே சமைக்கிறீங்களோ வாயில் வைக்க முடியாது. அவங்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை ஃபோன் பண்ணி, ஆண்டி எங்கள் வீட்டில் நீங்கள் குழிப்பணியாரம் செய்ய சொல்லியிருக்காங்க, எத்தனை அடியில் குழி வெட்டணும்னு அண்ணன் அக்காட்ட அக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தியமாக நீ செல்ல பார்த்துட்டு குழிப்பணியாரம் நீ செஞ்சேன்னு வச்சுக்கோ, நாளை கழிச்சு கோட்டில் உனக்கு குழி தோண்டிடுவோம் அவன் வீட்டுக்காரு, அதனால நீ சமைக்காம இருக்கிறது அவன் வாழ்க்கைக்கு நல்லது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்னதான் செல்போன் வாழ்க்கை சங்கடம்னு இவங்க பேசினாலும் அது ரொம்ப சௌகரியமாக இருக்குன்னு பேசுவதற்காக கோவை பாப்பம்பட்டியை சேர்ந்த செல்வன் மதன்குமார் வந்திருக்காரு. ஆனா இவருக்கெல்லாம் 7 வயசாயிடுச்சு, உள்ளூர்ல ஒரு கழுதையும் பொண்ணு கொடுக்கல. நாங்க கீழே மாற்றி இருந்து பாரு, வாழ்க்கையில ஒரு மாற்றம் எங்க ஏரியாவில் கொண்டு வந்து குடி வச்சாங்க. அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இவனை குடி வச்ச வீட்டுக்கு பக்கத்துல லேடிஸ் ஹாஸ்டல், அங்கேயில இருந்து தொடர்பு எல்லைக்கு வெளியிலேயே இருக்கான். சரி, நம்ம பார்த்து பையன் என்ன பண்றான் ஏது பண்றான் வீட்டுக்கு போலான்னு பார்த்தா மொட்டை மாடியில தொங்கிக்கிட்டு இருக்கிறான். நடு ராத்திரியில என்னன்னு கேட்டா, கீழே இருந்தா டவர் எடுக்கிறேன்னா அதனாலதான் மொட்டை மாடியில தொங்குறேங்கிறான். அதனால மொட்டை மாடியிலே தொங்குனாலும் காதல் வளருதுன்னா செல்போன் தான் காரணம், சங்கடம் இல்ல சௌகரியம்ன்றாரு இவர். அதுக்கப்புறம் உங்க கல்லூரியுடைய செல்வி காஞ்சனா தேவி அவங்களை அறிமுகப்படுத்துறேன். சொல்றாங்க, சார் செல்போன் வாழ்க்கை ரொம்ப சௌகரியம், இன்னைக்கெல்லாம் பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா நீங்க கோயில் கோலம் பரிகாரம்லாம் தேவையில்லை, ஒரு செல்போனை வாங்கி கொடுங்க தானா கல்யாணம் நடக்குது. அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு பொண்ணும் கிடைக்கிறது இல்லை, மாப்பிள்ளையும் கிடைக்கிறது இல்லை, இந்த செல்போன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அதனால அது ரொம்ப சௌகரியம்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல உட்காந்துருக்காங்க பாருங்க கணக்காளர் காயத்ரி, அவங்களை அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். அந்த அம்மா உண்மையிலே அந்த அம்மாவை நீங்க எல்லாம் பாராட்டணும் சார். ஏன்னா அவங்க ஏரியால பிச்சைக்காரனே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னா அந்த அம்மா செய்யற சமையல் தான். நேற்று வந்து பிச்சைக்காரனே சொல்லிட்டு போயிட்டா, இந்த அம்மா நீ நாளையில இருந்து எனக்கு சோறு போட வேண்டாம், உனக்கு நல்ல சோறு வேணும்னா நீ ஏற்குள்ள வாக்குறான். பிச்சைக்காரன் மட்டும் இல்லப்பா, எல்லா கணவன்மார்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா ஸ்விக்கிலையும் சொமேட்டோலையும் ஆர்டர் பண்றாங்கதான். அதனால செல்போன் சௌகரியம் அதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துருக்காங்க கடைசியில பேராசிரியர் இன்பத்தமிழன், அவங்களை அறிமுகப்படுத்த அவர் சொல்றார், செல்போன் வந்த பிறகு ஒரு பேராசிரியரா அவருக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கான். ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் நடக்குது, ஆன்லைன்ல நாங்க எப்படி வேணாலும் வந்து பாடம் நடத்தலாம். ஏன்னா வகுப்புலேயே எவனும் பாடத்தை கவனிக்க போறதில்ல, ஆன்லைன்லயும் கவனிக்க மாட்டான். அதனால இன்னைக்கு நிறைய பேரு கொரோனாவுக்கு அப்புறம் ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதுறதுனாலதான் இன்னைக்கு பாஸ் பண்ணி நிறைய பேர் டிகிரி வாங்கியிருக்காங்கயா. இங்கேயும் நிறைய இருக்கு போலயே. அதனால செல்போன் தான் சௌகரியம்னு அந்த ரொம்ப தெளிவா நிற்கிறாங்க. இப்ப உள்ளபடியே செல்போன் வாழ்க்கை சங்கடமே என்ற அணி தொடங்குகிறது. அந்த அணியினுடைய தலைவர் மூத்த வழக்கறிஞர் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமைக்காக